இல்லமா முத மாப்பிள்ளை வீட்டு நான் எதுவும் பேச மாட்டேன். என்கிட்ட இருக்கு. அத்தை வாங்கி கொடுத்தாங்க. பாட்டி துபாயில வேலை செய்யறாங்கன்னு சொன்னீங்க, வந்துட்டாங்களா? கிரிஷ் நீங்க வா, அவங்கள தொந்தரவு உடனே கிளம்பணும். இந்த ஊர்ல நீங்க எப்படிமா தெரிஞ்சவங்க யாராச்சும் இருக்காங்களா? எங்களுக்கு யாரு கொஞ்சம் பேசாம இருங்க. போயிட்டாங்க. நீங்க கூட பாத்திருப்பீங்களே, தாலி பிரிச்சு கோக்கும்போது வீட்டுக்கு வந்தீங்கல்ல. தெரியாம தான் ஊர் ஃபுல்லா சுத்திட்டு இருக்கோமா. ஆனா சென்னையில இருந்து இங்க எதுக்கு தேடி வந்தீங்க? விசாரிச்சாங்களா? அவங்க பேரு ரோஹிணிமா. அப்படி எதுவும் தெரியல முத்து. கொஞ்சம் ஞாபகப்படுத்தி சொல்லுங்க, இந்த ஊர்ல யார் வீட்டுக்கு வந்திருக்காங்களா? பாட்டி நான் பாக்குற கொடுங்க. கிரிஷ் உனக்கு ஒண்ணும் தெரியாது, நீ சும்மா இரு. இவங்க இந்த ஊருக்கு தான் வந்திருப்பாங்கன்னு நிச்சயம் ஒண்ணும் இல்ல. மலேசியாக்காரங்க யாராவது அவகிட்ட போய் சொல்லி இருக்க கூடாது. நீங்க அழாதீங்க தம்பி. அதுக்கப்புறம் என் வாழ்க்கையில சந்தோஷமா இல்லைன்னு நினைச்சேன். ஆனா என் லைஃப்ல திரும்ப சந்தோஷத்தை கொடுத்தது ரோகிணி தான். அவங்களை விட என் மேல அதிகமா கேர் எடுத்துக்கிட்டது என் ரோகிணி தான். பாட்டி வேலை போச்சு. அப்ப கூட பரவாயில்ல, உனக்கு பிடிச்சவன் நம்பிக்கை நான் உடைச்சிட்டேன். நான் செஞ்ச தப்புக்கு அவ காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கணும். அவ எங்க இருந்தாலும் அவளை நான் தேடி போறேன். அழாதீங்க அங்கிள். அழாதீங்க. அப்படியே உட்காந்து கண்டிப்பா உங்களை தேடி வருவாங்க. இப்ப உங்க பொண்டாட்டிக்கும் அவங்க உங்களை தேடி வருவாங்க. நீங்க நம்பிக்கையோட இருங்க. சரி, நீங்களும் அவங்களை தேடணும்ல, கிடைச்சிருவாங்க, பயப்படாதீங்க. நீங்க தைரியமா போங்க தம்பி. போறேன். சரி வாங்கடா போலாம். ஒருவேளை உங்களுக்கு ஏதாவது தகவல் கிடைச்சா உடனே எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லுங்க. நீ சொன்னதை வச்சு மாப்பிள்ள தான் ஏதோ தப்பு பண்ணிருக்காருன்னு நினைச்சேன். பாவம், நீ அந்த மனுஷன் தங்கம் நினைச்சாலும் பரவாயில்ல. உனக்கு ஒரு நல்ல புருஷன் கிடைச்சிருக்காரு. அவர் கூட வாழ்றதை விட்டுட்டு இங்க அமைச்சு கொடுத்த வாழ்க்கை தான் தப்பா போச்சு. நீயா ஒரு வாழ்க்கையை தேடிக்கிட்ட. இப்படி ஒரு குடும்பம் யாருக்கும் அமையாது. உனக்கு அது கிடைச்சிருக்கு. அதை சொன்னதை நீயும் கேட்டல்ல. அவங்க அம்மாவுக்கு அடுத்து ஓ மேலதான் உயிரா இருக்கிறதா சொல்றாரு. அந்த பொறுப்போட நடந்துக்கோ. உன் மாமியாருக்கு அடுத்து அந்த குடும்பத்தை தாங்க வேண்டிய அது தெரியும் போது தெரியட்டும். ஆனா அது வரைக்கும் உனக்கு கிடைச்ச வாழ்க்கையை உன் கூடயும் கிருஷ் கூடயும் இங்கே இருந்துடுறேன். புதுசா இப்ப மட்டும் உனக்கு என்ன ஆக்குறீங்க மேல இருக்கிறது நல்ல வாழ்க்கை. அதை மட்டும் நீ நல்லா வாழு. ஊர்ல ஒருத்தர் இல்ல. யாருக்குமே ரோஹிணி பத்தி எதுவும் தெரியல. அவங்க இல்லாம வரக்கூடாதுன்னு மாமா சொல்லுங்க. அவங்க ஃப்ரெண்ட் வீட்டுக்கு எங்கேயாவது போயிருப்பாங்களா? தேடி ஒண்ணும் ஆக போறது இல்ல. அது எப்படி எல்லா பொண்ணுங்களும் உனக்கும் பொண்ணுக்கும் செட்டே ஆகலடா. பேசாம ஒண்டியா இருந்துரு. இதுக்கு மேல சாமியார தான் மீனா போடும். டேய் அப்படியே போடா. இங்க பாருங்க, கோவம் தெரிஞ்சா அவங்களே வீட்டுக்கு வந்துருவாங்க. இப்ப வீட்டுக்கு போலாம் வாங்க. பாக்குறது தெரியலமா? இல்ல இல்லடா, அழாதடா. நான் தான் சொல்றேன். அவளை தேடுது. இப்போ நம்ம ஊரா கார் எடுத்து சுத்திட்டு இருக்கேன். வருமானத்தை விட்டுட்டு டீசல் போட்டுருக்கேன். சவாரி விட்டுட்டு கடைசி என்ன குத்து வராம இருக்குன்னு சுத்தி தெரிஞ்சா அதான் உன் கண்ணல மாட்டாம போயிட்டா. உனக்காக வந்த மத்தியா என்ன சொல்லுண்டா? இத்தனை வேலைக்கு போகாம எல்லாரும் மாதிரி பொண்டாட்டில காசு வாங்கி சுத்தி தெரிஞ்சிருக்கான். நான் இவனுக்காக டீசல் போட்டு தண்ணி இப்பவே வந்துட்டாடா. அத சொல்றதுக்குள்ள தான் இவன் இப்படி போடுது. எனக்கு உங்க எல்லாரையும் விட்ட வேற யார் இருக்கா? வெட்டிப்பேன். வேற சொல்றா. முத்து போதும். ஏமாத்தல. வீட்ல இருக்கிற எல்லாரும் தானே ஏமாத்திருக்காரு. அப்ப அவர் கேட்கதான் செய்வாரு. ரைட்ஸ் இருக்கு. ஏன்னா அவர் உங்க பையன். அதுவும் இல்லாம நீங்க யார் மனசையும் கஷ்டப்படுத்துற பர்சனல் விஷயத்தை எல்லாரும் சேர்ந்து எதுக்கு பேசணும்? எது பர்சனல்? நீ பேசாத. டேய் அசெட் தான தப்பா போச்சு. இங்க பாரு முத்து, இந்த வீட்ல மத்த எல்லாரும் நீ கேள்வி கேக்குறல. அதுல உங்களுக்கு என்ன நஷ்டம் வந்துச்சு? உங்க காசுல அவர் இருக்காரு. வீட்டு செலவுக்கு அவர் தானே காசு கொடுக்கறாரு. விஷயத்தை ஏன் முன்னாடியே சொல்லலன்னு கேட்டீங்கல்ல? இந்த விஷயம் தெரிஞ்சிருந்தா இவன் இப்படி சொல்லி இவன் இப்படி கலர் கலரா ரீல் சுத்துறானே. இவன் காதுல ஊசி வச்சு குத்துறா. நீங்க உலக